அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் நா. பாலகங்கா அவர்களே மற்றும் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர், நாங்கள் எல்லோரும் ஆதியார் என்று அன்போடு அழைக்கின்ற ஆதி ராஜாராம் அவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, கரு நாகராஜன் அவர்களே, பால் கனகராஜ் அவர்களே, வருகின்றிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் கிரி, திருமதி லதா சண்முகம், மாநில செயலாளர் மா. வெங்கடேசன், SC/ST பிரிவினுடைய தலைவர் சம்பத், அண்ணன் வீர திருநாவுக்கரசு, முன்னாள் மாவட்ட தலைவர் தனசேகர், நதியா சீனிவாசன், ரங்கராயிலு மற்றும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய அன்புக்குரிய தம்பி ஸ்ரீதர் அவர்கள், கோவிந்தசாமி அவர்கள், பத்மநாபன் அவர்கள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் ரகுராம் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உதவிகரமாக இருந்த இளங்கோ, லோகநாதன் மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை என்று சொன்னாலே வந்தாரை வாழ வைக்கும் பூமி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமா, சென்னை என்று சொன்னாலே வந்தாரை வாழ வைக்கும் பூமி இது. மயிலாப்பூரிலே நமது கபாலீஸ்வரர் கோயில் அருள் பாலிக்கின்ற, வடபழனியிலே வடபழனி முருகன் கோவில், திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி எல்லாம் அருள் பாலிக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு சென்னை ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி இருந்தாலும் இந்த சென்னை இப்பொழுது சீரழிந்து இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சென்னை பட்டணத்திலே மிகப்பெரிய ஒரு தனவந்தராக, ஒரு வீரமிக்க இளைஞராக துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி வினோத் செல்வம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வினோத் அவர்கள் பேசியது போல இந்த காட்சி திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 4 வருடங்களிலே என்ன நடந்திருக்கிறது? சொத்து வரியை கூட்டியிருக்கிறார்கள், ஆதி ராஜாராம் குறிப்பிட்டு பேசினார். மின்சார கட்டணத்தை கூட்டினார்கள், பிறகு தொழில் வரியை கூட்டினார்கள். மின்சார கட்டணம் ஆண்டு ஒன்றிற்கு 6% டெபாசிட் வேறு அதிகமாக கட்ட வேண்டும். இன்றைக்கு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் பேசினார், மத்தியிலே இருந்து எங்களுக்கு சொத்து வரி கூட்ட சொல்கிறார்கள், அதனால்தான் சொத்து வரியை கூட்டுகிறோம் என்று சொன்னார். வரும்போது அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நாங்களும் பேசிக்கொண்டு வந்தோம். மத்திய அரசு சொன்னதனால் நான் சொத்து வரியை கூட்டுகிறோம் என்று சொன்னால் எந்த இது சொல்ல முடியும்? எப்படி நியாயம் இருக்கிறது? மத்திய அரசு என்ன சொன்னதென்றால், உங்களுடைய வருவாயை நீங்கள் கூட்டுங்கள், உங்களுடைய வருவாயை நீங்கள் கூட்ட வேண்டுமே தவிர மக்கள் மீது பழி சுமத்தாதீர்கள், மக்கள் மீது சுமை ஏற்றாதீர்கள் என்று சொன்னார். இதுதான் மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள். அண்ணன் பாலகங்கா அற்புதமாக பேசினார். இந்தியாவில் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 3வது முறை பிரதம அமைச்சர். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலக அரங்கில் இந்தியாவுடைய பெருமை இன்னைக்கு தூக்கி நிறுத்துகிறார். அமெரிக்காவுடைய அதிபர் இன்னைக்கு என்னெல்லாமோ பண்ண முடியும், ஆனால் நமது பிரதமர் மோடியிடம் போய் ஒரு நிமிஷம் கூட வாலாட்ட முடியாது. நீ 50%, 100% போடு, வாலாட்ட முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர். எல்லாரும் வெளிநாடுக்கு போயிருப்பீங்க. நீங்க எல்லாரும் பாஸ்போர்ட் ஆபீஸ் போயாச்சுன்னா, முன்னாடிலாம் போயாச்சுன்னா என்னன்னா, அப்படி பாஸ்போர்ட்டை கொடுத்தா போற பாஸ்போர்ட் ஆபீஸ் இல்லை, இமிகிரேஷன்ல, ஓ இந்தியாவா அப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமா பார்ப்பாங்க. இப்ப எப்படி தெரியுமா பாக்குறாங்க? ஓ மோடியா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவான்னு கேட்கறது இல்ல, மோடியான்னு கேட்கிறாங்க. அவருடைய ஆட்சியின் திறமை எங்கே? தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. எப்படிப்பட்ட ஆட்சி?
வளர்ச்சியடைந்த தமிழகம் அவர் சொல்றார், முதலமைச்சர் சொல்றாங்க வளர்ச்சியடைந்த தமிழகம். எதில் வளர்ச்சி அடைந்திருக்கு? வினோத் செல்வன் சொன்னார், 5 வயசு பிள்ளை ரோட்ல நடமாட முடியல, பாலியல் பலாத்காரம். 70 வயசு பெண்களும் நடமாட முடியல, பாலியல் பலாத்காரம். இன்னைக்கு போக்சோ குற்றம் எல்லாம் பாத்தீங்கன்னா 60% கூடி இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 15%. வயதானவர்கள் அதிகமாக கொலை செய்யப்படுகிறது தமிழகத்தில் தான். தமிழகத்தில் தான் அதிகப்படியான போதைப் பொருட்கள் நடமாடுவதும் தமிழகத்தில் தான், அதுவும் குறிப்பாக சென்னையில். யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க? மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நண்பர் தான் ஜாபர் சாதிக். 3500 கிலோ லஞ்சம் கஞ்சா எடுத்துட்டு போனார், 2000 கோடி ரூபாய். யாருடைய நண்பர் அவரு? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் அவர். எல்லா போதைப் பொருட்களையும் கடத்துறவர். இதுதான் வளர்ச்சியடைந்த தமிழகம். எங்கே தமிழகத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது? லாக்அப் டெத் மரணங்கள் 24 மரணங்கள். அதிமுக ஆட்சியில் ஒரு லாக்அப் டெத் சாத்தாங்குளத்தில் நடந்ததுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அவர்களே, இப்பொழுது என்ன சிபிஐ விசாரணை யாருக்கு வந்திருக்கிறது? லாக்அப் டெத் மரணம் 24 மரணம். ஆனால் அந்த பெற்றோர்கள் அழைத்து நமது முதலமைச்சர் சொல்கிறாங்க, சாரி சாரி அப்படின்னு. சாரின்னு சொல்றது ரொம்ப வழக்கமா போச்சு. நம்முடைய முதலமைச்சர் சாரின்னு அவருக்கு சொல்றாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தை பார்த்தா சாருன்னு ஒருத்தன் சொல்றான். அண்ணா பல்கலைக்கழகம் பார்த்தா சாருன்னு ஒருத்தன் சொல்றான். முதலமைச்சர் அங்க வந்து சாரின்னு சொல்றார். இப்படிப்பட்ட ஆட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் நம்ம எல்லாம். துறைமுகத்தில் ஓட்டு போட்டிருக்க எல்லாருமே. ஆனா நமக்காக ஓட்டு போட்ட மார்வாடி தலைவர்கள் எல்லாம் மிரட்டுகிறார்கள். இது நான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் 3 மாசம் தான் பொறுத்து விடுங்க, நீங்க 3 மாசம் தான். அதுக்கு பிறகு உங்ககிட்ட யாரும் வர முடியாது, வாலாட்ட முடியாது. எல்லாம் நம்மளுடைய ஆட்சி வந்துடும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை வந்துடுவார். அவர் இந்த 3 மாசம் தான். நாட்கள் எண்ணப்படுகிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கிறது. 171 நாள் தான் என்ன இருக்கு. இந்த திமுக ஆட்சிக்கு குறிக்கப்படுகிற நாட்களுடைய எண்ணிக்கை 171 நாள் தான். அதன் பிறகு உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இங்க எந்த பொருள், கஞ்சா பொருள், போதைப் பொருள் எதுவுமே நடவாது. ஆனால் இன்றைக்கு அவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கு பார்த்தால் இன்னைக்கு சந்தி சிரிக்கிறது. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தி சிரிக்கிறது. போக்குவரத்து ஊழியருடைய ஊதிய உயர்வு எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப பேசினாங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு. ஆனால் இன்னைக்கு என்னாச்சு? போக்குவரத்து தீபாவளி போனஸ் போட்டிருக்காங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஏதோ போனஸ் போடல இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு போக்குவரத்து ஊழியரை பத்தி ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருந்தாங்க. அது மாதிரி பகுதி நேர ஆசிரியர்லாம் நாங்க நியமனம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வர பண்ணல. அவங்க பண்ணல. அதே மாதிரி செவிலியர்கள் நியமனம். இன்னைக்கு காலி பணியிடங்கள் வந்து இன்னைக்கு 900 பேர் இன்னைக்கு காலி பணியிடங்கள் இருக்கு. செவிலியருடைய பணியிடங்கள் இன்னைக்கு காலி பணியிடம் நிரப்போம்னு சொன்னாங்க. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். யார்? நம்மளுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள். நீங்க சொன்னீர்களே, இப்போ செஞ்சீங்களா? சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களான்னா ஒன்னும் செய்யல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் பாவம். எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் தூய்மை பணியாளர்களை பாதுகாக்க வேண்டியது, அவங்களை போற்றி புகழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் இந்த அரசு என்ன செஞ்சது? இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய உரிமையை கேட்டு, பணி நிரந்தரம் கேட்டு சென்னையிலே எல்லாரும் உண்ணாவிரதம் இருந்தார்கள். வேற என்ன தவறு செய்தார்கள்? ஜனநாயக முறைப்படி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? நம்முடைய இந்த பகுதியிலே அமைச்சர்களுடைய சேகர்பாபு அவர்கள் அங்கு போய் அவர்களெல்லாம் மிரட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். நீதிமன்றத்திலே சொல்லி அண்ணன் பாலக அழகாக சொன்னார்கள். எப்படிப்பட்ட நீதிபதி? சுப்ரீம் கோர்ட்டால் தலையில் குட்டு வாங்கக்கூடிய நீதிபதியோட போய் தீர்ப்பு கேட்டா எப்படி கொடுப்பாங்க? துப்புரவு பணியாளர்களை உண்ணாவிரத இடத்தை மாற்ற வேண்டும் தீர்ப்பு கொடுக்கிறான். இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தமிழகத்தில் நடைபெறுகிறது. ஆனால் தமிழகத்தை தலைகுனிய மாட்டோம், தலைகுனிய விட மாட்டோம். இப்படி பேசிக்கிட்டே போறோம். எல்லோரும் ஓரணியில் சேருவோம்.
இப்பொழுது நாங்கள்லாம் ஓரணியில சேர்ந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாரிவேந்தர் கட்சி, புதிய நீதி கட்சி ஓரணியில் சேர்ந்திருக்கோம். இன்னும் வருவாங்க. ஜனவரி மாசத்துக்கு பாருங்க, ஜனவரி முடிஞ்சு ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய யாரெல்லாம் கூட்டணியில சேர போறான்னு சொன்னா இப்பவே கொஞ்சம் இடி விழுந்துதான் கிடக்கு. அங்க இடி எங்க இருந்து விழுந்திருக்குன்னா, கரூர்ல விழுந்த இடி இன்னைக்கு சென்னைக்கு வர வந்திருக்கு. இன்னைக்கு கரூர்ல 41 பேர் செத்தாங்க. எப்படி செத்தாங்க? தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இல்ல. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாருக்கும் அந்த மாதிரி நெருக்கடி இந்த ஆளுங்கட்சி கொடுக்க கூடாது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வர்றார், வண்டியில வந்து இறங்கி பேசும்போது என்ன தெரியுமா பேசுறாரு? ஒன்னும் பேசல. அவர் ஒரு பாட்டு தான் பாடினார். 10 ரூபா பாட்டில், 10 ரூபா பாட்டில்னார். 10 ரூபா பாட்டில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த சைட்ல உள்ளவங்களுக்கு தான் தெரியுது 10 ரூபா பாட்டில்னா. இந்த சைட்ல உள்ளவங்களுக்கு தெரியல. அது பாருங்க, 10 ரூபா பாட்டில்னா நம்ம வட்ட செயலாளர் மாவட்டம், ஆமா, அன்னை வேளாங்கண்ணி அழகா சொல்லுதான். 10 ரூபா பாட்டில், 10 ரூபா பாட்டில் தான் பேசினார், பாடினார். அவ்வளவுதான். ஒருத்தர் செருப்பத்துக்கு வீசுறான். அது பிறகு லைட் ஜெனரேட் லைட் ஆஃப் பண்றாங்க. லத்தி சார்ஜ் நடக்குது. லத்தி சார்ஜ் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் தில்லும் ஒரு எல்லாமே தள்ளுமுள்ள ஆகி அதுல இறந்து போனவரும் 41 பேர். அதுல எப்படிப்பட்டதுன்னு சொன்னா உண்மையிலேயே பெரிய கொடும் பாவம். ஒரு 10 வயசு பையனை அழைச்சிட்டு ஒரு தாய் அங்க போறாங்க. கணவனை இழந்த ஒரு தாய் ஒரு 10 வயது சிறுவனை அழைச்சிட்டு அங்க போறாங்க. அந்த தள்ளுமுள்ளுல கீழே விழுந்து அந்த தாய் மேல எல்லாரும் ஏறி மிதிச்சு போறாங்க. அந்த 10 வயது குழந்தைக்கு மேலேயும் தன் தாய் கண் முன்னாலேயே எல்லாரும் மிதிச்சு அந்த பையன் இறந்து போறான். அந்த இடத்துல துடிச்சு இறந்து போறான். தன்னுடைய தாய் கண்ணால பாக்குறான். இந்த பாவத்தை செஞ்சது யார்? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. இந்த பாவத்தை, அந்த பாவம் யாருக்கு சேரும்னா அது அமைச்சரா முதலமைச்சரா இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாவம் எல்லாம் வந்து சேரும். இந்த ஆட்சிக்கு வந்து சேரும். எத்தனை முதலமைச்சர்கள்? சென்னையிலே 4 முதலமைச்சர்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க திமுகவில். இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆட்சி. கஞ்சா கடத்தல், பெண்கள் பாலியல் வன்கொடுமை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. ஆதிராஜராம் பேசினார். டிஜிபி ஆபீஸ் முன்னாலே ஏர்போர்ட் மூர்த்தியை போட்டு அடிக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியம். அதான் ஆச்சரியமா சொன்னார். எல்லா இடத்திலும் அடிக்கிறாங்களே, ஏர்போர்ட் மூர்த்தியை மட்டும் அடிக்கிறாங்க. ஊருக்கு ஊரு அவங்களை யாராவது பேஸ்புக்ல ட்விட்டர்ல போட்டா போறோம், உடனே ஆளை வச்சு அடிக்கிறாங்க. ஆனா அடிச்சுட்டு பெரிய வினோதம் என்னன்னா, யாரு அடிபட்டாங்களோ அவன் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்படிதான் இப்படிப்பட்ட ஆட்சி. பொதுவாக அடிச்சால் மேல போடுவாங்க. ஆனா அடிபட்டவன் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடிய ஒரு ஆட்சி நம்ம திமுக ஆட்சி. இந்த ஆட்சிக்கு தான் நாள் நெருங்கிட்டு இருக்கிறது. நான் தான் அதான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, இருமல் மருந்து குடிச்சு அங்க நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கம்பெனி ஃபேக்டரியில தயார் பண்ணக்கூடிய இருமல் மருந்து அங்க மத்திய பிரதேசத்தில் போய் எல்லாரும் இறந்து போறாங்க. அதை சரியான முறையில் நிர்வாகம் பண்ண வேண்டியது யார்? தமிழ்நாடு முதலமைச்சருடைய கடமை அல்லவா அது? செய்ய வேண்டியது பொறுப்பும் கடமையும் முதலமைச்சர். கள்ளக்குறிச்சியில் நடந்த 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனார்கள். ஆனா அதுக்கு முதலமைச்சர் போகல. ஆனா கரூரிற்கு மட்டும் நேரே போறாருன்னா என்ன விஷயம் அப்படின்னா, செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்க சென்றாரே தவிர வேற ஒன்று கிடையாது. ஆனா இன்னொரு இந்த ஆட்சியில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனா 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்காங்க. ஆனா சாராயம் குடிச்சு சேர்த்தா 10 லட்சம் கொடுக்கறாங்க. இதை முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்றாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சாராயம் குடிச்சு இறந்தாங்க, அதனால நான் போகல அப்படின்னு. அது ஒரு உயிர் தானே. குடிச்சது விஷம். விஷத்தை கொடுக்க சொன்னது யாரு? அதனுடைய பின்பலத்தில் யார் இருக்கிறாங்க? திமுக இருக்கிறாங்க. திமுகவுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் எல்லா கேடுகளுக்கும் பின்னால் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். எப்பொழுதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும். புரட்சித்துறை அம்மா அவர்கள் இருக்கும்போது போலீஸ் அப்படி தன்னுடைய சுண்டு விரலை வச்சு ஆட்டிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்ல. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை கிடையாது. காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது. காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது. எந்த ஒரு காவல்துறையும் சரியான முறையில் நடவடிக்கை எங்குமே கிடையாது.
அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சி நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அண்ணன் பாலகங்காவும் ஆதிராஜா அவர்கள் பேசினார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு அம்மா இருக்கும்போது அவ்வளவு தூரம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது, இப்பொழுது இல்லை என்று சொன்னார்கள். அதையும் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்தாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவ்வளவு தூரம் அவருடைய திறமையும் நேர்மையும் பாராட்டி பேசியதற்கு என மனமார்ந்த பாராட்டுகளை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், ஒழுக்கமும் நேர்மையும் உள்ள இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. இந்த ரெண்டும் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. இந்த ரெண்டும் கூட்டணி சேர்ந்து புதியதொரு ஆட்சியை அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே நிச்சயமாக நாம் உருவாக்கி காட்டுவோம். மழையே இன்னைக்கு வாழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ரொம்ப வருத்தப்படுறார். எப்படி நீங்க எல்லாம் ஒன்னா சேர்றீங்கன்னு. நம்ம கேட்கிறோம், நீங்க எல்லாம் எப்படி ஒன்னா சேர்றீங்க அப்படின்னு. ஆக மழை பெய்து கொண்டிருக்கிறது. சொல்லிட்டேன், ஜி.கே. வாசன் அவர்கள் ஐயாவை பத்தி நிறைய சொல்லிட்டேன் நான். ஆக மழை வருது. ஆக இந்த ஆட்சிக்கு முடிவு கொட்டுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.